ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க ஆர்ஜே பொறுக்கோ பொறுக்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, தி அக்காளி இந்த படத்தோட ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரிஞ்சுச்சு, இது ஒரு அகோரமான பேய் படமா இருக்க போது. நம்மள வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனோட ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில ஒருத்தவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி நரபலிகள் நடந்தது முன்னாடி, அத பத்தின இன்வெஸ்டிகேஷனா ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. என்ன கதை ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இந்த படத்துல நடிச்சவங்க நாசர், அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய், ஜெயக்குமார், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் முகமது அசீஃப் அகமத். இவரோட டைரக்ஷன்ல தான் இந்த படம் வந்திருக்கு. ஓகே. இந்த படத்தோட கதையை எப்படி எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. ஆனா இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரே ஒரு ஃபீல் மட்டும் இருந்தது. ஒரு 7, 8 படம், ஒரு 10, 12 படம் ஒண்ணா பார்த்த மாதிரியான ஒரு வெயிட்டேஜான ஒரு ஃபீல் கிடைச்சது இந்த படம் பார்க்கும்போது. நான் வந்து ஒரு மாரி ரிலாக்ஸா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வரணும்னு நெனச்சா, இந்த படம் பார்க்க கண்டிப்பா போவாதீங்க. ஆ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா அப்படிலாம் எதுவுமே தெரியல. இந்த படத்துக்கு பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, ஏதோ ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் குடுக்க போறாங்க. அக்காளி அப்படின்றது செத்ததும் கிடையாது, உயிரோட இருக்கிறதும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஒரு நரபலி நடக்குது. ஒரு 6 பேர நரபலி பண்ணியிருக்காங்க. அத பண்ணது ஒரு பொண்ணுன்னும், அந்த பொண்ணு இன்னொரு பொண்ண வந்து இப்ப நரபலி பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண காப்பாத்துறாங்க. இது வந்து ஆல்ரெடி நடந்த ஒரு கதைய இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு போலீஸ் கிட்ட. ஏன் அத சொல்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இந்த கதைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு இங்க நடக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2013க்கு போறாங்க. அப்புறம் 16க்கு போறாங்க. 3க்கு போறாங்க. இந்த மாதிரி அங்கங்கங்கங்க கொண்டு போயிட்டே இருக்கும்போது, என்னவோ சொல்ல வராங்கடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்ட் ஆகுது மீதி கதை. திரும்பவும் வந்து இந்த கதைய அதே கண்ணோட்டத்துல கொண்டு போறாங்க. போலீஸ்காரங்க போயிட்டு காப்பாத்துறதும், அவங்களுக்கான நடந்த விஷயங்கள் இப்படின்னு அப்படி இப்படி கன்ஃபியூஷன்ல கொண்டு வந்து கடைசியா அனிதா அப்படின்ற அந்த ஒரு பொண்ண காப்பாத்துறதுக்கான படமா அப்படின்னு நினைச்சா அதுவும் இல்ல. அத தாண்டி இந்த அக்காளி அப்படின்றது மன ரீதியான ஒரு நோய், வியாதின்னு சொல்றாங்களா? இல்ல அக்காளின்ற ஒரு உருவம் இருக்கு. அதுதான் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி அடக்கி ஆளுது அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்றத புரியாத மாரியே செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த படம் பார்த்ததுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பேய், பிசாசு, பூதம், மாந்திரீகம் இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தன வசியம் பண்ணி அவன் மனசுக்குள்ள தீய எண்ணங்கள உள்ள ஏத்திட்டா, அவங்க அதே மாரி தான் நடந்துப்பாங்க. அத தாண்டி தான் மீதி எல்லாம் இந்த வசியங்கள்லாம் பெருசா இந்த டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல வர ஒரு பகுதியும், இன்னொரு பகுதி அப்படிலாம் கிடையாது. எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்ல வர ஒரு பகுதியும். இதோட நிறைவா வந்து உண்மையாலே இந்த விஷயங்கள்லாம் இருக்கா? இந்த நரபலிலாம் இருக்கா? அப்படின்றத ஒரு கன்க்ளூஷனா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஏத்துக்க முடியுதா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஆனா இந்த படம் பாருங்க, பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம லைஃப்ல எங்கேயோ யாரோ சொல்லி கேள்விப்பட்ட சில அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் இதுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பார்க்கும்போது இதெல்லாம் நம்புறதா, நம்பாம இருக்கிறதாடா அப்படின்னே புரியல. ஆனா நம்பிக்கைக்குரிய ஒரு சில விஷயங்களும் இருக்கு. நம்பாதீங்க, இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் இருக்கு. இத பார்க்குறவங்க கண்ணோட்டம் தான். பேய் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துட்டு, ஆமாப்பா அது பேய் நிக்குதுன்னு சொன்னா, அது நிக்குது தான் என்னோட கண்ணோட்டத்துல. பார்க்குறவங்க அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா, அது இல்ல தான். ஸோ இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல. புரியல தானே உங்களுக்கு? படம் பார்த்துட்டு என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நான் பேசுனதே புரியலையே. படம் பார்த்துட்டு நீங்க படத்தோட கதைய மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க. அதே மாரி படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, கேமரா வொர்க் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாரி சிஜி வொர்க். சிஜி வந்து ரொம்ப அமேசிங்கா பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே வந்து அது சிஜின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த ஆங்கிள்ஸ், அந்த மலைப்பகுதி, தண்ணியோட காட்டு பகுதிலாம் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க கேமரா. இதுக்கு ஏத்த மாரி ஆர்ஆர் மூவினா பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பா ப்ளஸ்ஸா இருக்கணும். இந்த படத்துக்கு அதுவும் ப்ளஸ். ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த படத்த தியேட்டர்ல போய் ஒரு முறை பார்க்கலாம். ஆனா வந்து ரொம்ப அதிகமான அறிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்றது உங்க ஆர்ஜே பர்கோ.